Hi guys, welcome back. So நம்ம ஒரு series of videos இப்போ அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். So first video of the series நீங்க என்ன பார்க்கல அப்படின்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், டெஃபினட்டா செக் பண்ணி பாருங்க. நீங்க இன்கேஸ் ஒரு ஹேண்ட்மேட் ப்ராடக்ட் மேக் பண்ணி செல் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, பிகினிங் ஸ்டேஜ்ல இருக்கீங்க அப்படின்னாலும், இல்ல ஏதாவது ஒரு ஹேண்ட்மேட் ப்ராடக்ட் நம்ம கிரியேட் பண்ணி சேல் பண்ணலாம் பிகாஸ் we are so much interested in DIY அப்படிங்கிற கான்செப்ட்ல இருந்தீங்க அப்படின்னாலும், இந்த பர்டிகுலர் சீரீஸ் ஆஃப் வீடியோஸ் உங்களுக்கு டெஃபினட்டா யூஸ்ஃபுல்லா இருக்கும். பிகாஸ் இதுல சோ மெனி இன்சைட்ஸ் நான் உள்ள போட்டு உங்களுக்கு பண்டில் பண்ணி தரேன். ஓகே, ஸோ ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் வீடியோ பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, போய் செக் பண்ணி பாருங்க. அண்ட் ஒரு இன்ஸ்டாகிராம் லிங்க்கும் அந்த வீடியோல இருக்கும். ஸோ அந்த போஸ்ட்டுக்கு கீழே நீங்க கமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுல் டீடைல்ஸ் ஒரு டாக்குமெண்ட்ல போட்டு அந்த டாக்குமெண்ட் உங்களுக்கு நான் அனுப்பிடுவேன். ஸோ அதை வந்து நீங்க ஃபியூச்சர் ரெஃபரன்ஸ்க்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அந்த வீடியோல இருக்கிறத தாண்டி நிறைய டீடைல்ஸ் அந்த டாக்குமெண்ட்ல இருக்கு. இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நீங்க என்ன பிசினஸ் சூஸ் பண்ணலாம் அப்படிங்கறத எப்படி நீங்க சார்ட் அவுட் பண்ணி கொண்டு வரலாம் அப்படிங்கறத நம்ம கூடவே ஒர்க் அவுட் பண்ண போறோம். டெஃபினட்டா ஒரு நோட் புக்கும் பென்னும் எடுத்து வச்சுக்கோங்க. பிகாஸ் நீங்க என்ன டைப் ஆஃப் பிசினஸ் பண்ணலாம் அப்படிங்கறத கிளியரா இந்த வீடியோ முடியும் போது நீங்க சார்ட் அவுட் பண்ணிடுவீங்க. ஓகே, வீடியோக்குள்ள போலாமா? ஸோ ஃபர்ஸ்ட், நீஷ் அப்படின்னா என்ன? ஒரு ஸ்பெஷலைஸ்டு செக்மெண்ட் ஆஃப் மார்க்கெட்டை நம்ம டார்கெட் பண்றது. ஓகே, இன்னும் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, ஒரு பர்டிகுலர் குரூப் ஆஃப் பீப்புளுக்கு என்ன தேவை அப்படிங்கறத பார்த்து அது நம்ம சப்ளை பண்றது. ஓகே, பி இட் அ ப்ராடக்ட் ஆர் சர்வீஸ். இப்போ ப்ராடக்ட்னா என்ன? ஹேண்ட்மேட் ப்ராடக்ட்ஸ் நான் செஞ்சு அதை வந்து சேல் பண்றேன், ரைட்? ஸோ அது வந்து ப்ராடக்ட் பேஸ்ட் பிசினஸ். சர்வீஸ் பேஸ்ட் பிசினஸ் அப்படிங்கிறது என்னன்னா, லைக் ஒரு ஃப்ரீலான்சரா நம்மளோட சோஷியல் மீடியாவை மேனேஜ் பண்ணி தராங்க, இல்ல ஏதாவது ஒரு சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து கையில இருந்து ஒரு ப்ராடக்ட்டை சேல் பண்ணாம அவங்களோட நாலேஜ் அண்ட் ஸ்கில்ல யூஸ் பண்ணி நம்மளுக்கு ஒரு சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ இந்த ரெண்டு பிசினஸ்ல நீங்க இருக்கீங்க அப்படின்னாலும் இது ரெண்டுல எது உங்களுக்கு பெஸ்டா இருக்கும் அப்படிங்கறத நீங்க சூஸ் பண்றதுதான் இந்த நீஷ் அப்படிங்கறது சொல்லுவாங்க. ஸோ இப்போ நீஷ் நம்ம ப்ராப்பரா சூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா என்னென்ன பெனிஃபிட்ஸ் எல்லாம் நமக்கு இருக்கும் அப்படின்னு நான் சொல்றேன் பாருங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 100 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. நான் வந்து ஹேண்ட்மேட் ஆக்சசரி செஞ்சு சேல் பண்றேன். ஸோ இப்போ ஒரு ஸ்பெசிபிக் குரூப் ஆஃப் பீப்புளை நான் எடுத்துக்கிறேன். அந்த 100 பீப்புள்ல எனக்கு யார்கிட்ட சேல் பண்ண முடியும் அப்படின்னு பார்க்கணும். இப்போ நான் என்ன சூஸ் பண்ணிருக்கேன் அப்படின்னா, இயரிங்ஸ் கிரியேட் பண்றேன், ஆக்சசரிஸ் கிரியேட் பண்றேன், இது எல்லாமே ஹேண்ட்மேடா நான் பண்றேன். ஸோ இப்போ இதுதான் என்னோட நீஷ். இப்போ இந்த நீஷை நான் எப்படி நேரோ டவுன் பண்ணிருக்கேன் அப்படின்னா, ஸ்பெசிபிக் குரூப் ஆஃப் ஆடியன்ஸ்க்கு இது பிடிக்கும். யாருக்கு அப்படின்னா, ரெகுலரா இயரிங்ஸ் மாட்டி போடுறவங்களுக்கு, எக்ஸாம்பிளுக்கு காலேஜ் கோயிங் கேர்ள்ஸ், ஒர்க்கிங் உமனுக்கும். ஸோ இந்த கேட்டகரி ஆஃப் பீப்புளை தான் நான் வந்து டார்கெட் பண்ணுவேன். அண்ட் என்னோட நீஷ் என்னன்னா, ஸ்பெசிஃபிக்கா ஃபேப்ரிக்ல இயரிங்ஸ் கிரியேட் பண்றது. ஸோ என்னோட நீஷ் பாருங்க, இப்போ ஜுவல்லரி கிரியேட் பண்றதுலேயே நமக்கு எவ்வளவு டைப்ஸ் ஆஃப் ஜுவல்லரிஸ் இருக்கு. பட் நான் ஸ்பெசிஃபிக்கா சூஸ் பண்ணியிருக்கிறது மேஜரா இயரிங்ஸ் தான் கிரியேட் பண்ணுவேன். பிகாஸ் நம்ம ஒர்க் போற பொண்ணுங்க பாத்தீங்க அப்படின்னா ரெகுலரா பேங்கிள்ஸ் மாத்துறதோ இல்ல நெக் பீசஸ் மாத்துறதோ நம்ம பார்த்துக்க மாட்டோம். பட் இயரிங்ஸ் ரெகுலரா சேஞ்ச் பண்ணி டெய்லியும் ட்ரெஸ் மேட்சிங்கா போட்டுட்டு போக விரும்புவாங்க. ஸோ என்னோட நீஷ் நான் எப்படி சூஸ் பண்ணியிருக்கேன்? என்னோட நீஷ் என்ன அப்படின்னா, ஹேண்ட்மேட் ஃபேப்ரிக் ஆக்சசரிஸ் கிரியேட் பண்றது, ஆக்சசரிஸ்லயும் பர்டிகுலரா இயரிங்ஸ் கிரியேட் பண்றது. ஸோ இன்கேஸ் நீங்க வந்து இப்போ ஆல்ரெடி பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா, உங்களோட நீஷ் என்ன அப்படிங்கறத நீங்க கரெக்டா பண்ணிருக்கீங்களா அப்படிங்கறத நீங்க ரீவேல்யூவேட் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் நீங்க இன்னும் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணல அப்படின்னா, உங்களோட நோட் புக்ல எழுதுங்க, ஃபர்ஸ்ட் நீஷ்னு போட்டுக்கோங்க. நீங்க என்ன பிசினஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் நோட் டவுன் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ நெக்ஸ்ட் நான் இன்னொரு 2-3 எக்ஸாம்பிள் சொல்றேன் இந்த நீஷ் வந்து நீங்க நல்லா புரிஞ்சுக்கிறதுக்கு. ஓகே, டோட்டலா விமன் எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நீங்க ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றீங்க, அதாவது விமனுக்கு ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, உங்களோட நீஷ் எப்படி இருக்கணும்னு சொல்றேன். ஃபார் எக்ஸாம்பிள், பிரைடல் பேங்கிள் சேல் பண்றது. ஸோ எல்லா விமனுமே மேரேஜ்னு போகும்போது ஸ்பெசிஃபிக்கா ரொம்பவே அழகா இருக்கணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. அப்போ பிரைட்ஸை மட்டும் டார்கெட் பண்ணி அவங்களுக்கு பிரைடல் பேங்கிள்ஸ் பண்றது. அப்போ அவங்களோட சாரிக்கு மேட்சிங்கான பிரைடல் பேங்கிள்ஸ் நீங்க வந்து கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்கலாம். அப்போ உங்களோட நீஷ் என்ன? இங்க பிரைடல் பேங்கிள்ஸ் ஃபார் பியூட்டிஃபுல் பிரைட்ஸ், அந்த மாதிரி நீங்க ஒரு மோட்டோ வச்சுக்கலாம். இப்போ பெட் எல்லாம் இருக்குல்ல, இப்போ பெட்டுக்கு எப்படி ஒரு ஃபுட் வந்துச்சு ஸ்பெசிஃபிக்கா, அதுக்கு மட்டும் தனியா. அதுக்கு முன்னாடி வீட்டுல தான் நம்ம வந்து பெட்டுக்கு ஃபுட் வந்து குக் பண்ணி போடுவோம். அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, பெடிகிரி அந்த மாதிரியான பிராண்ட்ஸ் எல்லாம் இன்ட்ரடியூஸ் ஆயிடுச்சு. ஸோ அதெல்லாம் ஒரு டைப் ஆஃப் நிஷ். இப்போ நான் ஒரு டைப் ஆஃப் நிஷ் சொல்றேன் பாருங்க. இப்போ எப்படி ஒரு வீக்கெண்டுக்கு பீப்புள் பார்ட்டி பண்றாங்களோ அது மாதிரி பார்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜே இருக்கு. ஸோ என்ன ஸ்பெசிஃபிக்கா அவங்களோட நீஷ் அப்படின்னா, பெட்ஸ் எல்லாத்துக்கும் ஒரு வீக்கெண்ட் பார்ட்டி மாதிரி கண்டக்ட் பண்றாங்க. அதுங்களோட ஸ்ட்ரெஸ்ஸை ரிலீவ் பண்றதுக்கு. ஸோ எவ்வளவு தாட்ஃபுல் பாருங்க. பிளஸ் இது எவ்வளவு ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு புது நீஷ். பெட்ஸுக்கு ஒரு பார்ட்டி கண்டக்ட் பண்றது. ஸோ தேல் ஹேவ் ஃபன் கேம்ஸ், ஒரு பிளே ஏரியா. ஸோ இந்த மாதிரி எல்லாம் விஷயங்கள் வைக்கும்போது இட் கிராப்ஸ் தி அட்டென்ஷன். அண்ட் ஒரு ஸ்பெசிஃபிக்கான குரூப் ஆஃப் பீப்புளை தான் இது டார்கெட் பண்ணுது. யாரு? பெட்ஸ் வச்சிருக்கவங்க அண்ட் பெட்ஸை ரொம்ப லவ் பண்றவங்க. ஸோ இவங்க எல்லாரும் அந்த பார்ட்டிக்கு பே பண்ணி வருவாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு ஸ்பெசிஃபிக் கேட்டகரியை சூஸ் பண்ணி ஒரு ஸ்பெசிஃபிக் ஆடியன்ஸை டார்கெட் பண்றது தான் நீஷை நீங்க செலக்ட் பண்றது. நோட் புக் பென் ரெடியா வச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன்.
நான் வந்து இதுக்கப்புறம் பாயிண்ட்ஸ் எல்லாம் சொல்றேன். இன்கேஸ் நீங்க ஆல்ரெடி பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிருந்தீங்கனாலும் சரி, இல்ல இதுக்கப்புறம் ஹேண்ட்மேட் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கனாலும் சரி, இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் வச்சு உங்களோட நீஷை நீங்க கரெக்டா பாயிண்ட் அவுட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இப்போ இந்த பாயிண்ட் எல்லாம் நான் எழுதல, நான் பிரிண்ட் அவுட்டா எடுத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இருந்தா என்னோட இன்ஸ்டா போஸ்டோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்க அதுல கமெண்ட் பண்ணுங்க. ஸோ அதுல கமெண்ட் பண்ணீங்கன்னா என்னன்னா, நான் வந்து ஒரு டாக்குமெண்ட் உங்களுக்கு சென்ட் பண்ணுவேன். ஸோ அந்த டாக்குமெண்ட்ல இப்போ நான் சொல்ற டீடைல்ஸ் இல்லாம எக்ஸ்ட்ரா டீடைல்ஸும் இருக்கும். பிகாஸ் ஒரு வீடியோக்குள்ள எவ்வளவு கவர் பண்ண முடியுமோ அது மட்டும் தான் நான் இங்க கவர் பண்றேன். பிளஸ் எக்ஸ்ட்ரா டீடைல்ஸ் எல்லாம் உங்களுக்கு இன்னும் டீப்பரா தெரியணும் அப்படின்னா அதுல நீங்க கமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நான் டாக்குமெண்ட் அனுப்பிச்சேன். அந்த டாக்குமெண்ட் வில் ஹேவ் எக்ஸ்பிளைன் பண்ண போற பாயிண்ட்ஸும் இருக்கு. நீங்க இன்கேஸ் பிரிண்ட் அவுட் எடுத்து அதுல நீங்க ஒர்க் அவுட் பண்ணிக்கிறதுனாலும் நீங்க பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அந்த லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. பாயிண்ட், லிஸ்ட் டவுன் யுவர் ஹாபிஸ். உங்களோட ஹாபி என்னன்னு லிஸ்ட் டவுன் பண்ணுங்க. இன்கேஸ் உங்களுக்கு ஹாபி இருந்துச்சுன்னா ஃப்ரீ டைம்ல நீங்க என்ன பண்ணுவீங்க? சிலர் க்ரோஷே பண்ணுவாங்க, சிலர் பெயிண்டிங் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி உங்களோட ஹாபி என்ன அப்படிங்கிறது நீங்க ஃபர்ஸ்ட் நோட் பண்ணுங்க. ஓகே, ஹாபி ஒன்று சிங்கிள் ஹாபியா தான் இருக்கணும் இல்லை, நிறைய ஹாபிஸ் கூட இருக்கலாம். செகண்ட், இப்போ உங்களுக்கு செவரல் ஹாபிஸ் கூட இருக்கலாம். அதுல நீங்க எது பெஸ்டா கிரியேட் பண்ணுவீங்க அப்படிங்கறத லிஸ்ட் டவுன் பண்ணுங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பெயிண்டிங்கும் பண்ணுவீங்க, க்ரோஷேவும் பண்ணுவீங்க, ஜுவல்லரியும் பண்ணுவீங்க. பட் இது மூணுத்துல எது நீங்க பேஷனேட்டா நல்லா பண்ணுவீங்க அப்படிங்கிறது உங்களுக்கே கம்பேரிட்டிவ்லி தெரியும். உங்களுக்கு எதுல பேஷன் அதிகம், உங்களுக்கு எது பர்டிகுலரா ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். எதுல உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அதிகம்ன்றது. பிளஸ் அதோட இன்னொரு விஷயமும் நோட் பண்ணிக்கோங்க, எது நீங்க நல்லா பண்ணுவீங்க அப்படின்னு. ஸோ இந்த 3 விஷயங்களையும் ஃபர்ஸ்ட் நோட் பண்ணுங்க. ஓகே, ஸோ இதை நோட் பண்ணி முடிச்சுட்டு அடுத்த பாயிண்ட்டுக்கு மூவ் ஆனாங்க. வீடியோ பாஸ் பண்ணி எழுதுங்க. ஸோ தட் உங்களுக்கு ஒரு கிளியர் ஐடியா கிடைக்கும். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் உங்களோட பேஷன் அதெல்லாம் எழுதியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் நீங்க ஆன்லைன்ல எது அதிகமா பார்ப்பீங்க அப்படின்னு. ஒரு ஹேண்ட்மேட் ஐட்டம் கிரியேட் பண்றது டிஐஒய் டியூட்டோரியல்ஸ் எல்லாம் நிறைய அவைலபிளா இருக்கும்ல. ஸோ இப்போ இந்த மேல நோட் பண்ணீங்கல்ல, அந்த பாயிண்ட்ஸே தான் கீழே அதே வீடியோஸ் தான் நீங்க பாக்குறீங்களா, அந்த வீடியோவை ஸ்டார்ட் டு எண்ட் வந்து ஃபுல்லா பாப்பீங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரீல்னா அதை ஸ்வைப் பண்ணிடாம அந்த ரீலை ஃபுல்லா கண்டினியூஸா பார்த்து முடிப்பீங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து என்னோட நீஷ் வச்சு உங்களுக்கு சொல்றேன். இப்போ ஜுவல்லரி மேக்கிங், நான் ஒரு டிஐஒய் வீடியோ போடுறேன். உங்களுக்கு ஜுவல்லரி மேக்கிங்ல இன்ட்ரெஸ்டா இருக்கு அப்படின்னா நீங்க அந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம அதுல ஒரு குட்டி டிப்ஸ் ஏதாவது ஒண்ணு உங்களுக்கு கிடைக்குமா அப்படிங்கிற ஆர்வத்துல அந்த வீடியோவை ஸ்டார்ட் டு எண்ட் பாப்பீங்களா? பிகாஸ் நான் அந்த மாதிரி பார்ப்பேன். இப்போ என்னோட நீஷ் ரிலேட்டடா எந்த ரீல் எனக்கு வந்து பாப்பானாலும் நான் அந்த ரீலையோ அந்த போஸ்டையோ எப்படி பார்ப்பேன் அப்படின்னா அவங்க என்ன மாதிரி பொசிஷன்ல வச்சிருக்காங்க, என்ன மாதிரி போட்டோகிராஃபி எடுத்திருக்காங்க, இப்போ ரீல்னா அவங்க எப்படி ஆர்கனைஸ் பண்ணி வச்சிருக்காங்க, அண்ட் தென் அவங்க வந்து என்ன மாதிரி ப்ராடக்ட்டை யூஸ் பண்றாங்க, மெட்டீரியல் எங்கேருந்து சோர்ஸ் பண்ணிருக்காங்கன்னா அதுல இருந்து ஏதாவது நம்மளுக்கு இன்ஃபர்மேஷன் கிடைக்குமா அப்படிங்கறத பாக்குறது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் நீங்க உங்களோட பேஷன் ரிலேட்டடான வீடியோஸ் தான் பாப்பீங்களா? என்ன ஹேண்ட்மேட் ப்ராடக்ட் நீங்க டிஐஒய் வீடியோ ஃபுல்லா பாப்பீங்க அண்ட் அதுல இருந்து என்ன இன்ஃபர்மேஷன் கிடைக்குதுன்னு நீங்க அதுல இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ண ட்ரை பண்ணுவீங்க. ஸோ இதை வந்து அடுத்த பாயிண்டா நோட் பண்ணுங்க. டுட்டோரியலா மட்டும் இருக்கணும் அவசியம் கிடையாது, செல்லர் பேஜா கூட இருக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுக்கு ஜுவல்லரி மேல இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஜுவல்லரி சேல்ஸ் பண்ணுவாங்கல்ல, சோ அந்த மாதிரி பேஜஸ் நம்ம என்ன பண்ணுவோம், ஸ்க்ரால் பண்ணி பார்த்துட்டே இருப்போம் ஃப்ரீ டைம்ல. நோட் பண்ணி வைங்க. பிகாஸ் நம்ம போக போக நீங்க அந்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் வச்சுதான் நீங்க கலெக்டிவா எல்லாத்தையும் பார்த்து கம்பேர் பண்ணி தான் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு அப்படின்னு நீங்க சூஸ் பண்ண போறீங்க, எது ப்ராஃபிட்டபிளா இருக்கு அப்படின்னு கம்பேர் பண்ணி சூஸ் பண்ண போறீங்க. சோ லிஸ்ட் பண்ணும்போது நீங்க எதெல்லாம் பாப்பீங்களோ அதெல்லாம் ஞாபகப்படுத்தி எல்லாமே லிஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, இப்போ உங்களுக்கு என்ன விஷயம் ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கோ அதை தான் நம்ம ஃபர்ஸ்ட் நோட்டீஸ் பண்ணுவோம். நீங்க ஹோம் டெக்கர் ப்ராடக்ட்ஸ் கிரியேட் பண்றவங்களாம் நீங்க இருந்தீங்கன்னா ஒரு வீட்டுக்குள்ள என்டர் ஆகும்போது இன்கேஸ் அவங்க ஏதாவது ஒரு டிஐஒய் பண்ணி ஏதாவது ஒரு ஹோம் டெக்கர் பீஸ் மாட்டிருந்தாங்க அப்படின்னா அதை நீங்க உன்னிச்சு கவனிப்பீங்க. அதே மாதிரி ஜுவல்லரி மேல இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்களா இருந்தீங்க அப்படின்னா ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகும்போது யார் யார் என்னென்ன ஜுவல்லரி போட்டிருக்காங்க அப்படின்னு உங்களை சுத்தி இருக்க என்வாயர்மெண்ட்ல நீங்க என்ன நோட்டீஸ் பண்ணுவீங்க ஃபர்ஸ்ட் அப்படிங்கறத நீங்க வந்து இந்த பிசினஸ் ரிலேட்டடா யோசிச்சு அதை வந்து நீங்க நோட் டவுன் பண்ணுங்க. இப்போ எனக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். நான் வந்து காலேஜ் போனதுல இருந்து இயரிங்ஸ் வந்து டெய்லியும் நான் ட்ரெஸ்க்கு மேட்சிங் இயரிங்ஸ் தான் போடுவேன். ஸோ அதை தான் நான் இப்போ பிசினஸா கன்வெர்ட் பண்ணிருக்கேன். ரைட், ஸோ இப்போ நம்ம சின்ன வயசுல இருந்தே எந்த ஒரு விஷயத்த கன்சிஸ்டண்டா பண்ணிட்டு இருக்கோம், எது நம்மளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோ அப்படி அதை வந்து நம்ம பேஷன் ப்ராஜெக்டா எடுத்து ரன் பண்ணும்போது அதுல நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் ரொம்ப அதிகமா இருக்கும். இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா நான் கிரியேட் பண்ண ஒரு ப்ராடக்ட் தான் நான் வேர் பண்ணிருக்கேன். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் தான் நம்ம நோட் பண்ணிக்கணும். அப்போ நம்ம பிசினஸ் லாங் ரனுக்கு கொண்டு போறதுக்கு நம்மளோட இன்ட்ரெஸ்டும் அதுல இருந்துச்சு அப்படின்னா வெறும் மணி மைண்டடா மட்டும் இல்லாம நம்மளோட அது பேஷன் ப்ராஜெக்டா இருக்கும்போது அதை டெவலப் பண்றதுலயும் நம்ம ஹார்ட் அண்ட் சோல் போட்டு ஒர்க் பண்ணுவோம். பேசிக்கா ஒரு ஹேண்ட்மேட்னா என்ன, நான் போன வீடியோல நிறைய விஷயங்கள் ஹேண்ட்மேட்ஸ் பத்தி சொல்லியிருக்கேன். நம்மளோட ஹார்ட் அண்ட் சோல் போட்டு ஒரு ப்ராடக்டா நம்ம கிரியேட் பண்றது தான் அது வந்து வேல்யூ அந்த ப்ராடக்ட்டுக்கு இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குது. ஸோ அதுதான் ஹேண்ட்மேடோட யூனிக்னஸ் அண்ட் ஸ்பெசிபிக் குவாலிட்டி பர்சனல் டச் அந்த ப்ராடக்ட்ல இருக்கும். ஸோ நான் இப்ப சொன்ன இந்த 3 விஷயங்களை ஃபர்ஸ்ட் நோட் டவுன் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்தது இன்னும் இதை எப்படி கேட்டகரைஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, ஹோப் இது எல்லாமே நோட் டவுன் பண்ணிப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்கேஸ் உங்களுக்கு எழுதி நோட் டவுன் பண்றது கஷ்டமா இருந்துச்சு அப்படின்னா நீங்க ஷீட் டேரக்டா பிரிண்ட் அவுட் எடுத்து நீங்க நோட் டவுன் பண்ணிக்கலாம்.
அதுக்கு இந்த வீடியோல லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். ஓகே, இப்போ நேரோ டவுன் பண்ணலாமா? இப்போ நீங்க நிறைய எழுதிருப்பீங்கல்ல, ஃபார் எக்ஸாம்பிள் க்ரோஷே, ஹேண்ட்மேட் ஜுவல்லரி, பெயிண்டிங் ஏதோ ஒன்று எழுதிருப்பீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ இந்த எல்லா ஒவ்வொரு டாபிக்கும் நீங்க நேரோ டவுன் பண்ண போறீங்க. ஓகே, பாயிண்ட்ஸ் எல்லாமே எழுத போறீங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஆல்ரெடி உங்களுக்கு இதுல பர்சனல் ஆர் ப்ரொஃபஷனல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இப்போ ஜுவல்லரி மேக்கிங்ல நான் காலேஜ் படிக்கும்போது நான் ஜுவல்லரிஸ் கிரியேட் பண்ணிருக்கேன். ஸோ ஆல்ரெடி எனக்கு அதுல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ப்ராடக்ட் எல்லாம் எங்க சோர்ஸ் பண்ணணும்ன்ற ஒரு சின்ன ஐடியா எனக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ இந்த மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு ஆல்ரெடி ஏதாவது இருக்கா? அந்த ப்ராடக்ட் நீங்க ஆல்ரெடி லைக் ஜுவல்லரி ஏதோ ஒன்று நீங்க கிரியேட் பண்ணியிருந்திருக்கலாம். உங்களுக்கு பர்சனல் வேர்க்கோ இல்லை உங்க குழந்தைக்கோ இல்லை உங்களோட ரிலேட்டிவ்ஸ்க்கு கிஃப்ட் பண்றதுக்கு, ஃப்ரெண்ட்ஸ்க்கு கிஃப்ட் பண்றதுக்கு கிரியேட் பண்ணிருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் ஆல்ரெடி இருக்கு அப்படின்னா அதை வந்து டிக் மார்க். ஒவ்வொரு கேட்டகரி நீங்க சூஸ் பண்ணிருக்கீங்களா அது எல்லாத்துக்குமே டிக் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது. இந்த பாயிண்ட் நம்ம எதுக்காக நோட் பண்றோம் அப்படின்னா, நீங்க வந்து ஆல்ரெடி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறத பிசினஸா கன்வெர்ட் பண்றது கொஞ்சம் ஒரு 2 ஸ்டெப் முன்னாடி வைக்கிற மாதிரி. பிகாஸ் ஒரு புது விஷயத்தை எடுத்து நீங்க வந்து அதை சேல் பண்ணணும் அப்படிங்கிற ஆஸ்பெக்ட்ல கொண்டு போகும்போது நம்ம ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல இருந்து ஒர்க் பண்ணணும். ஆல்ரெடி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா, இன்கேஸ் அது உங்களுக்கு பேஷனாவும் இருந்துச்சு அப்படின்னா நீங்க டெஃபினட்டா அதை நீங்க நெக்ஸ்ட் ப்ரொசீட் பண்ணலாம். அடுத்தது பேஷனேட்னு போட்டுக்கோங்க. அடுத்தது டிக் பண்ணுங்க. ஓகே, ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன், நான் வந்து கிளே ஆர்டிஸ்டாவும் இருந்திருக்கேன், ஹூப் எம்ப்ராய்டரி ஆர்டிஸ்டாவும் இருந்திருக்கேன். ஸோ அதை விடையும் எனக்கு இந்த ஜுவல்லரியில தான் பேஷனேட்டா இருந்தது. ஏன் அப்படின்னா என்னோட ப்ரையர் எக்ஸ்பீரியன்ஸும் என்னோட இன்ட்ரெஸ்ட்டும் என்னோட பேஷன் வந்து ரெகுலரா ஜுவல்லரி சேஞ்ச் பண்ணி எனக்கு பழக்கம் இருக்கிறனால என்னோட பேஷன் என்ன அப்படின்னு இந்த 3 விஷயத்துல நான் நேரோ டவுன் பண்ணும்போது எனக்கு எது பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஜுவல்லரி மேக்கிங் தான் எனக்கு பிடிச்சிருந்தது. அதே மாதிரி இப்போ நீங்க இப்போ 3 கேட்டகரி நீங்க எழுதிருக்கீங்க அப்படின்னா அந்த 3ல எது நீங்க ஹையர் பேஷனேட் அபவுட் அப்படின்னு எது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கறத மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்களோட நீஷ் வந்து ரொம்ப ப்ராடா இருக்கா அப்படிங்கறத டிக் ஆர் ராங் போட்டுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு இப்போ கார்மெண்ட்ஸ் தைக்கிறது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அதுல நீங்க வெறும் ஸ்டிச்சிங் அப்படின்னு போட்டிருந்தீங்கன்னா, சீவிங் அப்படின்னு மட்டும் போட்டிருந்தீங்க அப்படின்னா உங்களோட நீஷ் வந்து ரொம்ப ப்ராடர் ரேஞ்ச்ல இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் அதை எப்படி நீஷா கன்வெர்ட் பண்றது, அதை எப்படி உங்களோட நீஷ்னு நீங்க செலக்ட் பண்றதுன்னு நான் சொல்றேன் பாருங்க. இன்கேஸ் நீங்க வந்து ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும், ஒரு ஸ்பெசிபிக் பீப்புளை டார்கெட் பண்ணணும். எப்படி? ஃபார் எக்ஸாம்பிள் நியூ பார்ன் பேபிஸ் எடுத்துக்கோங்க. மென், விமென், கிட்ஸ், அதுக்கப்புறமேட்டு டாட்லர், அதுக்கப்புறம் பேபிஸ், இந்த மாதிரி செவரல் கேட்டகரிஸ் இருக்கு. ஸோ இப்போ இந்த இத்தனை கேட்டகரியில நீங்க என்ன கேட்டகரி சூஸ் பண்ணிருக்கீங்க? நியூ பார்ன் பேபிஸ். ஓகே, ஸோ இதை இன்னும் நேரோ டவுன் பண்ணலாமா? இப்போ நியூ பார்ன் பேபிஸ்க்கு டிஃப்ரெண்ட் மெட்டீரியல்ஸ்ல நீங்க ட்ரெஸ் வந்து ஸ்டிச் பண்ணலாம். அதுலயும் ஆர்கானிக் காட்டன் மெட்டீரியல் யூஸ் பண்ணி நீங்க ஸ்டிச் பண்றீங்க அப்படின்னா அப்போ நீங்க இன்னுமே நேரோ டவுன் பண்ணிருக்கீங்க. கரெக்டா? அப்போ உங்களோட நீஷ் என்ன? இப்போ நியூ பார்ன் பேபிஸ்க்கு ஆர்கானிக் காட்டன் ஃபேப்ரிக்ல நீங்க ட்ரெஸ்ஸஸ் ஸ்டிச் பண்றீங்க. ஓகே, ஸோ இப்போ இந்த மாதிரி உங்களோட பிசினஸை நீங்க நீஷா நேரோ டவுன் பண்ணிருக்கீங்களான்னு பாருங்க. ஒரு ப்ராடர் ஆடியன்ஸை டார்கெட் பண்ணாம ஒரு ஸ்பெசிபிக் குரூப் ஆஃப் ஆடியன்ஸ்க்காக நீங்க வந்து ஒரு ப்ராடக்ட் கிரியேட் பண்ணி சேல் பண்றீங்க அப்படின்னா தான் அது பேர் நீஷ். ஓகே, ஸோ இந்த மாதிரி நீங்க வந்து நேரோ டவுன் பண்ணிருக்கீங்களான்றத பாருங்க. இப்போ இன்ஸ்டால ஜஸ்ட் க்ரோஷே அப்படின்னு சர்ச் பண்ணி பாத்தீங்கன்னா பொக்கேஸ் வரும், டாய்ஸ் பண்றாங்க, கீ செயின்ஸ் பண்றாங்க, ஓவர் கோட், அப்புறம் ஸ்கார்ஃப், ஸ்வெட்டர், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணலாம். ரைட்டா? ஸோ இப்போ நீங்க வந்து நேரோ டவுன் பண்ணிருக்கீங்களா? க்ரோஷே மட்டும் மென்ஷன் பண்ணிருக்கீங்களா இல்ல அந்த க்ரோஷேக்குள்ள ஒரு சப் கேட்டகரியை நீங்க சூஸ் பண்ணிருக்கீங்களா அப்படிங்கறத பாருங்க. அடுத்த பாயிண்ட் என்ன நீங்க வந்து மார்க் பண்ண போறீங்க அப்படின்னா, திஸ் இஸ் டூ காம்படிட்டிவ். இப்போ ஒரு பர்டிகுலர் ஃபீல்ட் எடுத்துக்கலாம். ஆல்ரெடி மார்க்கெட்ல நிறைய ஜுவல்லரி மேக்கர்ஸ் இருக்காங்க அண்ட் நிறைய ஜுவல்லரி பேஜஸ் இருக்கு. ஓகே, ஸோ இப்போ இதுல நான் எப்படி நேரோ டவுன் பண்ணிருக்கேன்? ஃபேப்ரிக் ஆக்சசரிஸ், லைட் வெயிட்டட் ஆக்சசரிஸ், அப்சைக்கிள்ட் ஆக்சசரி, இந்த மாதிரியான பாயிண்ட்ஸை வச்சு நான் நேரோ டவுன் பண்ணிட்டேன். இதே மாதிரி நீங்க ஸ்பெசிஃபிக்கா உங்களோட நீஷை நேரோ டவுன் பண்ணி கொண்டு வந்திருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் என்ன யோசிக்கணும் அப்படின்னா, இப்போ இந்த நேரோ டவுன் பண்ணி எழுதிருக்கீங்கல்ல நீஷ் வரிசையா, இப்போ இது எல்லாத்துலயும் காம்படிஷன் எப்படி இருக்கு அப்படிங்கறத பாருங்க. காம்படிஷன் நத்திங் பட் சேம் நீஷ்ல ஒர்க் பண்ற பீப்புள் எவ்வளவு பேர் இருக்காங்க அப்படிங்கறத ஜஸ்ட் இன்ஸ்டால நீங்க சர்ச் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், ஃபேப்ரிக் ஆக்சசரிஸ் இன்னும் சவுத்ல ட்ரெண்ட் ஆகல, ஆனா ஃபியூச்சர்ல டெஃபினட்டா ட்ரெண்ட் ஆகும். பிகாஸ் நார்த்ல இட் இஸ் ட்ரெண்டிங். ஸோ இப்போ என்னோட நீஷ் பொறுத்த வரைக்கும் காம்படிஷன் எனக்கு சவுத்ல ரொம்ப ரொம்ப கம்மி. நான் தமிழ்ல வீடியோஸ் போடும்போது அது டெஃபினட்டா பிக்கப் ஆகும். இப்போ ஒரு நீஷ் நம்ம செலக்ட் பண்ணும்போது காம்படிட்டர்ஸ் பத்தி பெருசா கவலைப்படணுமா அப்படின்னா டெஃபினட்டா நீங்க யூனிக்கா ஒரு விஷயம் பண்ண போறீங்க அப்படின்னா டெஃபினட்டா நீங்க கவலைப்படவே தேவையில்லை. பிகாஸ் காம்படிஷன் பத்தி கவலைப்பட்டோம் அப்படின்னா நம்மளால பிசினஸ் ரன்னும் பண்ண முடியாது அண்ட் ஃபர்தரா போகவும் முடியாது. பொதுவா என்ன பொறுத்த வரைக்கும் நான் காம்படிட்டர்ஸா பார்க்கவே மாட்டேன், எல்லாருமே இன்ஸ்பிரேஷனா தான் பார்ப்பேன். நான் ஜஸ்ட் இது ஒரு பாயிண்ட்டுக்காக சொல்லியிருக்கேன். நீங்க காம்படிட்டர்ஸா மைண்டுக்கு ஹார்ட்டுக்கு எடுத்துட்டு போகவே தேவையில்லை. அவங்க கிட்ட இருந்து நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு லேர்ன் பண்ண வேண்டியது இருக்கும். பிகாஸ் அவங்க ஆல்ரெடி எஸ்டாப்ளிஷ்டான பர்சனா கூட இருக்கலாம். இப்போ இன்ஸ்டால அவங்களோட போஸ்ட் அண்ட் ரீல்ஸ்ல எல்லாம் நிறைய விஷயங்கள் நம்ம லேர்ன் பண்ணிட்டு
ஒரு விஷயத்த நம்ம ஸ்கிராச்ல இருந்து பண்றதுக்கும் ஒருத்தர் சொல்லி கொடுத்து ஒருத்தர் டீச் பண்ணி நம்ம அதை கத்துட்டு பண்றதுக்கும் என்ன டிஃபரன்ஸோ அதே டிஃபரன்ஸ் தான் நான் இதுலயும் பாக்குறேன். இன்கேஸ் நீங்க ஒரு நீஷ்ல வந்து ரொம்ப பேஷனேட்டா இருக்கீங்க, பட் அதுல வந்து காம்படிஷன் நிறைய இருக்கு, அதாவது காம்படிட்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, அதே மாதிரியான ப்ராடக்ட்ஸ் நிறைய பேர் கிரியேட் பண்றாங்க அப்படின்னாலும் இட்ஸ் கம்ப்ளீட்லி ஃபைன். என்ன பொறுத்த வரைக்கும் இட்ஸ் கம்ப்ளீட்லி ஓகே. உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை பண்ணும்போது நீங்க அதை ஆத்மார்த்தமா பண்ணுவீங்க, அதுல நிறைய வேஸ் கண்டுபிடிப்பீங்க அதுல சக்சஸ் ஆகிறதுக்கு. அப்போ அவங்கள விட டெஃபினட்டா நீங்க முன்னேறி போகலாம். ஸோ இட்ஸ் நாட் அ பிக் டீல். உங்களுக்கு காம்படிஷன் நிறைய பேர் இருக்காது, ஸோ அதை வந்து பெரிய விஷயமா எடுத்துக்காதீங்க. நீங்க எது பேஷனேட்டா இருக்கீங்க அப்படிங்கறத பாருங்க. அண்ட் இன்கேஸ் உங்களுக்கு காம்படிஷன் கம்மியா இருக்கிற மாதிரியான நீஷ் உங்களால சூஸ் பண்ண முடியும் அப்படின்னா அதை சூஸ் பண்ணீங்கன்னா ஒரு சின்ன ஆடட் அட்வான்டேஜ் இருக்கு. இதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, இப்போ நீங்க ஒரு புது நீஷ் செலக்ட் பண்ணிருக்கீங்க, அதுல ரொம்ப காம்படிட்டர்ஸ் கம்மின்னு வச்சுக்கோங்களேன், அதை நீங்க டீச் பண்றதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அப்போ இன்னொரு பிசினஸ் ஏரியா உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஒன்ஸ் நீங்க ப்ராடக்டா கிரியேட் பண்ணி சேல் பண்ணிட்டு இருக்கீங்க, இப்போ இதை வந்து நீங்க நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு எப்படி கொண்டு போகலாம் அப்படின்னா, சைட்லயே நீங்க அதை டீச் பண்ணலாம். ஓகே, கிளாஸஸ்லாம் எடுக்கலாம். அப்போ உங்களுக்கு பிசினஸ் வந்து இன்னும் கொஞ்சம் டெவலப் ஆகும், உங்களுக்கு ஏர்னிங்ஸ் அதிகமாக வரும். மெயினா இந்த மாதிரி ஒரு ஸ்பெசிஃபிக்கா இது வரைக்கும் மார்க்கெட்ல இல்லாத நீஷை சூஸ் பண்றதுக்கான பெனிஃபிட் வந்து இதுதான். உங்களுக்கு இன்னொரு பிசினஸ் ஏரியா கொஞ்சம் குவிக்கரா ஈஸியரா ஓப்பன் ஆகும். பிகாஸ் அது நிறைய பேருக்கு தெரியாத விஷயங்களா இருக்கும். ஓகே, உங்களுக்கு ரீச் அதிகமா இருக்கிறதுக்காக பாக்குறதா, மற்றபடி காம்படிட்டர்ஸ் பத்தி பெருசா யோசிக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. அண்ட் அடுத்த பாயிண்ட் என்ன அப்படின்னா, ரியலிஸ்டிக்கா யோசிச்சு பாருங்க, இதை நீங்க லாங் ரன்ல பண்ணுவீங்களா அப்படின்ட்டு. ஓகே, இப்போ நம்ம ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னா மெட்டீரியல்ஸ் நிறைய சோர்ஸ் பண்ணி வாங்கி வச்சிருவோம். அதுக்கப்புறமேட்டு இன்கேஸ் அது நம்மளால பண்ண முடியாம போகுது அப்படின்னா அது நம்ம என்ன பண்ண முடியும், அந்த மெட்டீரியல்ஸ் வேஸ்ட் ஆகும். ஸோ அதனால என்ன பண்ணணும், ஃபர்ஸ்டே விஷனரியா நீங்க ஒரு லாங் ரன்ல யோசிச்சு பாருங்க. நீங்க என்னென்ன கேட்டகரி போட்டிருக்கீங்களோ எந்த கேட்டகரியை சூஸ் பண்ணா நீங்க வந்து லாங் ரன்ல சஸ்டெயின் பண்ணுவீங்க. எது உங்களுக்கு இதுலயுமே வந்து ஒரு பாயிண்ட் என்ன பாயிண்ட்னா, உங்களுக்கு எது ரொம்ப பிடிக்குமோ அதை நீங்க விட மாட்டீங்க. இப்போ ஒருத்தருக்கு ஆரி எம்ப்ராய்டரி பிடிக்கும் அப்படின்னா அதை அவங்களால விடவே முடியாது. நடுவில் பிரேக் எடுத்தாங்கன்னா கூட மறுபடியும் அதுல ரெசியூம் பண்ணுவாங்க. ஸோ அது மாதிரியான பாயிண்ட் நீங்க நோட் பண்ணணும். எந்த நீஷ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பிளஸ் லாங் ரன்ல உங்களால அதை கொண்டு போக முடியும் அப்படிங்கிற பாயிண்ட நோட் பண்ணுங்க. அடுத்தது ரொம்ப மெயின் பாயிண்ட். ஆக்சுவலி இந்த பாயிண்ட ஃபர்ஸ்டே சொல்லியிருக்கோம், பட் லாஸ்டா சொல்றதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, நான் இத்தனை பாயிண்ட்டும் சொன்னேன்ல, இதோட நீங்க இந்த பர்டிகுலர் பாயிண்ட ரிலேட் பண்ணிக்க முடியும். ஓகே, யூஎஸ்பி அப்படின்னா என்னன்னா, யூனிக் செல்லிங் பாயிண்ட். ஓகே, உங்க பிசினஸ் பர்டிகுலரா மஸ்ட் ஹேவ் அ யூஎஸ்பி. ஓகே, என்ன பிசினஸ் வேணாலும் இருக்கட்டும். ஓகே, நீங்க சூஸ் பண்றது ஹேண்ட்மேட் கேட்டகரியில என்ன பிசினஸ் வேணாலும் இருக்கட்டும், பட் ஒரு யூனிக் செல்லிங் பாயிண்டாவது உங்க பிசினஸ்ல இருக்கணும். என்னோட யூனிக் செல்லிங் பாயிண்ட் ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொன்னேன், அது என்ன அப்படிங்கறத நீங்க இந்த எக்ஸ்பிளனேஷன் கொடுத்ததுக்கு அப்புறம் எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. சோ தட் உங்களுக்கு புரிஞ்சுதா இல்லையா அப்படிங்கறது எனக்கு தெரியும். உங்களோட ப்ராடக்ட்டை நீங்க எப்படி பிளேஸ் பண்றீங்க மார்க்கெட்ல பிளேஸ் பண்றதுன்னா என்ன, நத்திங் பட் நீங்க அட்வர்டைஸ் பண்றீங்கல்ல உங்க ப்ராடக்ட்டை. இன்ஸ்டாகிராம் போஸ்ட் போடும்போது கீழே கேப்ஷன்ஸ் எழுதுறீங்கல்ல, ஸோ அந்த கேப்ஷன்ல நீங்க என்ன எழுதுறீங்க, ஸ்பெசிஃபிக்கா உங்களோட ப்ராடக்ட்டை ஷோகேஸ் பண்றதுக்கான ஒரு பாயிண்ட். இப்போ என்னோட யூனிக் செல்லிங் பாயிண்ட் நான் ஆல்ரெடி 2-3 வாட்டி சொல்லியிருக்கேன் என்ன அப்படிங்கிறது. ஸோ அந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்கா உங்க ப்ராடக்ட்டுக்கான ஒரு சின்ன எக்ஸ்பிளனேஷன், கேட்சியான எக்ஸ்பிளனேஷன் ஆடியன்ஸ்க்கு பார்க்கும்போது, ஆஹா இந்த ப்ராடக்ட் இவங்கள்ட்ட மட்டும்தான் இந்த மாதிரியான ஆஸ்பெக்ட்ல சேல் ஆகுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷன் கொண்டு வரணும். ஓகே, இப்போ இந்த யூனிக் செல்லிங் பாயிண்ட்டை நீங்க கண்டுபிடிக்கணும் உங்களோட பிசினஸ்க்குன்னா அதுக்கு கொஞ்சம் பாயிண்ட்ஸ் நான் சொல்றேன், இதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எதையுமே நோட் பண்ணல அப்படின்னா நம்ம டெஃபினட்டா மறந்து போயிடுவோம். இதை உங்க பிசினஸ்க்கு இது எல்லாத்துக்கும் ஒரு டேக் வந்து நீங்க கிரியேட் பண்ணுங்க. ஓகே, நான் பாயிண்ட்ஸ் பிளஸ் எக்ஸாம்பிளோட சொல்றேன், அப்போ உங்களுக்கு நல்லா புரியும். உங்களோட பிசினஸ்க்கு இதை நீங்க நேரோ டவுன் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் பாயிண்ட், இந்த பிசினஸ் நீங்க பண்றது யாருக்கு பண்ணிட்டு இருக்கீங்க. ஓகே, அதாவது உங்களோட டார்கெட் ஆடியன்ஸ். ஓகே, ஸோ என்னோட டார்கெட் ஆடியன்ஸ் யாரு, ஒர்க்கிங் விமன், அதுக்கப்புறம் காலேஜ் கோயிங் கேர்ள்ஸ். நெக்ஸ்ட் பாயிண்ட், நீங்க எதுக்காக இதை பண்றீங்க. நான் எதுக்காக இதை பண்றேன்னா எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். நான் யூஸ்வலா இந்த மாதிரி தான் வேர் பண்ணுவேன், டிஃப்ரெண்ட் இயரிங்ஸ் டெய்லி மேட்சிங்கா போடுவேன். ஸோ அதனால எனக்கு பிடிக்கும், அதனால நான் எல்லாருக்கும் இதை வந்து நான் ப்ராடக்ட் பேஸ்ட் பிசினஸா நான் இதை கன்வெர்ட் பண்ணிக்கேன். ஃபர்ஸ்ட் நான் பேஷனேட்டா இருக்கேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும், எனக்கு மத்தவங்க இந்த மாதிரி மேட்சிங் இயரிங்ஸ் போட்டிருந்தா அது எனக்கு ரொம்ப பாக்குறதுக்கும் பிடிக்கும். ஸோ இதை நான் பிசினஸா கன்வெர்ட் பண்ணிருக்கேன். ஓகே, செகண்ட் கொஸ்டின் ஆன்சர் கிடைச்சிருச்சா. ஸோ தேர்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் என்ன இம்பாக்ட் கிரியேட் பண்றேன், இந்த ப்ராடக்ட்டை நான் உங்களுக்கு சேல் பண்றேன் இந்த டைப் ஆஃப் ஆடியன்ஸ்க்கு, இதனால நான் என்னோட ப்ராடக்ட்டை சேல் பண்றேன். நான் என்ன இம்பாக்ட் கிரியேட் பண்றேன் இந்த எல்லாத்தையும் சேல் பண்ணி அப்படின்னா, ஸ்கிராப் ஃபேப்ரிக்கா, லெஃப்ட் ஓவர் ஃபேப்ரிக்கா பியூட்டிஃபுல் ஆக்சசரிஸா கிரியேட் பண்ணி கொடுக்குறேன். அப்போ நான் அப்சைக்கிள் பண்றேன், எர்த்தை ப்ரொடெக்ட் பண்றேன், கஸ்டமைஸ் பண்றேன், ஸ்பெசிஃபிக்கா கஸ்டமருக்கு எப்படி வேணும்ன்றது கொடுக்குறேன். அண்ட் அவங்களோட ஃபேப்ரிக், காஸ்டியூமோட ஃபேப்ரிக் அவங்க அனுப்பிச்சாங்க அப்படின்னா அதுல மாடர்னாவோ இல்ல ட்ரெடிஷ்னலாவோ அவங்களுக்கு எப்படி வேணும்ன்றதை வச்சு நான் அதுக்கேற்ற மாதிரி அவங்களுக்கான ஆக்சசரிஸ் கிரியேட் பண்ணி கொடுக்குறேன். ஸோ இது எல்லாம் தான் நான் என்ன மாதிரியான இம்பாக்ட் என்னோட டார்கெட் ஆடியன்ஸ்க்கு கொடுக்குறேன் அப்படிங்கிறது. ஆப்வியஸா ஒரு டிஃப்ரெண்டா யூனிக்கான பீஸ் சவுத்ல
இந்த மாதிரியான இயரிங்ஸ் போட்டுட்டு போகும்போது டெஃபினட்டா எல்லாருமே என்கொயர் பண்ணுவாங்க. இது வந்து என்ன டிஃப்ரெண்டா இருக்கு, இது எங்க வாங்குனீங்கன்னு கேட்பாங்க. அப்போ அவங்க வேர்ட் ஆஃப் மவுத் மூலியமா என்னோட பிசினஸை ஸ்ப்ரெட் பண்ணுவாங்க. இது மாதிரி இவங்க பண்ணி கொடுத்தாங்க, நல்லா இருக்கு அப்படிங்கிற டாபிக் வரும்போது டெஃபினட்டா நம்மளுக்கு இது ஒரு அன்பெய்ட் ஆடா இருக்கும். பிளஸ் அவங்களுக்கு ஒரு யூனிக்கான ப்ராடக்ட் அவங்க போட்டுட்டு போயிருக்காங்க. அதை எல்லாரும் அக்னாலேஜ் பண்றாங்க, அப்ரிஷியேட் பண்றாங்க, ரைட்? ஸோ இப்போ இந்த 3 பாயிண்ட்டும் ஆன்சர் பண்ற மாதிரியா தான் உங்களோட பிசினஸ் இருக்கணும். அதுதான் உங்களோட யூஎஸ்பி. ஓகே, ஒவ்வொரு வாட்டியும் உங்களை நீங்க அட்வர்டைஸ் பண்ணிக்கும் போது இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் வச்சுதான் நீங்க உங்களை அட்வர்டைஸ் பண்ணிப்பீங்க மார்க்கெட்ல. இந்த பாயிண்ட்ஸை வச்சுதான் உங்களுக்கு ஃபாலோவர்ஸும் இன்க்ரீஸ் ஆவாங்க, அட் தி சேம் டைம் உங்களுக்கு பிசினஸும் நடக்கும். இப்போ இந்த யூஎஸ்பியை நீங்க கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு சின்ன க்ளூ தரேன். நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்க என்ன நீஷ் நேரோ டவுன் பண்ணி வச்சிருக்கீங்களோ அதை நீங்க போய் இன்ஸ்டாகிராம்ல சர்ச் பண்ணீங்கன்னா பயோல நிறைய பேர் அவங்களோட யூஎஸ்பியை அங்க மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. சிங்கிள் லைன்லயோ இல்ல வித்தின் 2 லைன்ஸ்லயோ மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இப்போ என்னோடதுல போய் பாத்தீங்க அப்படின்னா, ஹேண்ட்மேட் ஃபேப்ரிக் ஆக்சசரிஸ் ஃபார் யூ அப்படின்னு போட்டிருப்பேன். லைட் வெயிட்டட், அப்சைக்கிள்டு, அந்த மாதிரியான வேர்ட்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ இப்போ இந்த வேர்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணும், கீவேர்டாகவும் ஆக்ட் ஆகும். சர்ச் இன்ஜின்ல இந்த வேர்ட்ஸ் வச்சு சர்ச் பண்ணும்போது உங்களோட பேஜும் பாப் ஆகும். பிளஸ் இந்த ஸ்பெசிபிக் யூஎஸ்பிக்காக தான் கஸ்டமர்ஸ் உங்ககிட்ட இருந்து வாங்க போறாங்க. ஓகே, ஸோ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் மனசுல வச்சுட்டு உங்களோட யூஎஸ்பி என்னன்றத கண்டுபிடிச்சு வைங்க. ஓகே, ஸோ இந்த வீடியோ இதோட முடியுது. நீங்க டெஃபினட்டா இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நோட் பண்ணிட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல உங்களுக்கு என்ன புரிஞ்சது, பிளஸ் இது என்ன நேரோ டவுன் பண்ணி கொண்டு வந்திருக்கீங்கன்ற விஷயத்த எனக்கு சொல்லுங்க. பிகாஸ் இதுல இருந்து ஏதாவது ஒரு ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லிட்டு தான் நான் பயங்கரமா ரிசர்ச் பண்ணி நோட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி இந்த மாதிரி உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கேன். அண்ட் என்னோட இன்ஸ்டாகிராமோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. இன்கேஸ் உங்களுக்கு டாக்குமெண்டா இது வேணும் அப்படின்னா நீங்க அந்த இன்ஸ்டாகிராம் லிங்க்ல போய் கமெண்ட் பண்ணுங்க. இன்ஸ்டால ஜஸ்ட் இதோட கிறிஸ்ப் இன்ஃபர்மேஷன் தான் எல்லாமே இருக்கும். பட் டீடைல்டு இன்ஃபர்மேஷன் யூடியூப்ல தான் இருக்கும். டெஃபினட்டா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ கைஸ். அடுத்த வீடியோல அடுத்த சாப்டரோட அடுத்த மாடியூலோட உங்களை வந்து பாக்குறேன். அதுக்குள்ள உங்களோட நீஷ் என்ன அப்படின்றத நீங்க நல்லா யோசிச்சு நிறைய அனலைஸ் பண்ணி நேரோ டவுன் பண்ணி வச்சிருங்க. நெக்ஸ்ட் நம்ம இந்த நீஷை எப்படி பிசினஸா கன்வெர்ட் பண்ணி டெவலப் பண்ணலாம் அப்படிங்கறதெல்லாம் ஒன்னொன்னா வருது. மார்க்கெட்டிங் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ், போட்டோகிராஃபி, அந்த மாதிரி உங்களோட பிசினஸ்க்கு கம்ப்ளீட்டா என்ன தேவைப்படும் அப்படின்னா, ஒரு பிகினருக்கு என்ன தேவைப்படும் அப்படின்னா அது எல்லாமே நான் கம்ப்ளீட்டா மாடியூலா கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அது எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீ ஆக்சசிபிளா இருக்க போகுது. ஸோ டெஃபினெட்லி என்னோட இன்ஸ்டாக்கும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க, யூடியூபும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பா லைக் பண்ணுங்க. பாய்.